முக்கிய செய்தி. தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வருகிறது விபி ராம்ஜி திட்டம். தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வருகிறது விபிஜி ராம்ஜி திட்டம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தமிழகத்தில் நாளை முதல் அமலாக இருக்கிறது விபி ராம்ஜி திட்டம், விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் விபி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மறு வடிவமான விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்படுத்த ஏற்கனவே மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசும் அதனை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன்படி இந்த திட்டத்திற்கு நிதி பகிர்வு சதவீதம் மாற்றியமைக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு கூடுதலாக 5,000 கோடி ரூபாய் நிதியை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி மத்திய அரசே முழுமையாக இதற்கான நிதியை அளித்து வந்த நிலையில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் 60-40 என்ற விகிதத்தில் நிதி பகிர்வை மேற்கொள்ளும் வகையில் திட்டம் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின்படி வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி சுமை அதிகரிக்கும் என்று கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருந்தபோதிலும் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தி. தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வருகிறது விபி ராம்ஜி திட்டம். தமிழகத்தில் நாளை முதல் அமலுக்கு வருகிறது விபிஜி ராம்ஜி திட்டம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தமிழகத்தில் நாளை முதல் அமலாக இருக்கிறது விபி ராம்ஜி திட்டம், விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் விபி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மறு வடிவமான விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்படுத்த ஏற்கனவே மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசும் அதனை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. நிதி தேவையை கருத்தில் கொண்டும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன்படி இந்த திட்டத்திற்கு நிதி பகிர்வு சதவீதம் மாற்றியமைக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு கூடுதலாக 5,000 கோடி ரூபாய் நிதியை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி மத்திய அரசே முழுமையாக இதற்கான நிதியை அளித்து வந்த நிலையில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் 60-40 என்ற விகிதத்தில் நிதி பகிர்வை மேற்கொள்ளும் வகையில் திட்டம் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின்படி வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி சுமை அதிகரிக்கும் என்று கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருந்தபோதிலும் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
விவரங்களுக்கு நன்றி நந்தினி.